ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். மீனா அந்த கல்யாண மண்டபத்தில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாங்க. இப்போ இவங்களை கூப்பிட்டவங்க இவங்கள்ட்ட நல்லா பேசினாலும் அந்த கல்யாண மண்டபத்தோட அந்த மேனேஜர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இங்கே ரெகுலராக பண்ணுறவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சிந்தாமணிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கல்யாணம் நடத்துகிறவங்க வந்து நாங்கள் மீனாக்கு தான் தரலான்னு முடிவு பண்ணியிருக்கோன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த சிந்தாமணி வந்துடுறாங்க. வரும்போதே வில்லத்தனமாக இருக்காங்க. அவங்களாம் பார்க்குறதுக்கு ஒரு டெரராக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அதாவது இங்கே ஏற்கனவே நிறையா கதை பாக்கி இருக்குது. இதில் பார்த்தா புதுசாக ஒரு வில்லியை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ அவங்களுக்கும் மீனாக்கும் பிரச்சனை வர மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் எவ்வளோ இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்குன்னு கொட்டேஷன் கொடுங்கும் போது மீனா வந்து 1,20,000 அப்படின்னு சொல்லி கொட்டேஷன் கொடுக்குறாங்க. அவங்க வந்து நாங்கள் ஒரு 80,000 இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அதாவது சிந்தாமணிங்கிறவங்க வந்து ஒரு சீட் எழுதி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ கொட்டேஷன் கொடுக்குறாங்களோ அதில் பாதிக்கு நான் செஞ்சு கொடுக்குறாங்க போது 60,000க்கே செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது இவங்க 2 பேத்துக்குள்ளார வாக்குவாதம் மாதிரி நடக்குது. கடைசியில் மீனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தாமணியை செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அடுத்து கீழே இறங்கி வரும்போது அங்கே ஒரு அக்கா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அக்கா சொல்கிறாங்க, சிந்தாமணி ரொம்ப மோசமான ஆளுமா, அவங்கள்ட்ட நீ கொஞ்சம் பார்த்து இருமான்னு மீனா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தா விஜயா அங்கே புதுசாக மனோஜ் வாங்க போகிற வீட்டுக்கு போகிறதுக்காக ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தா இங்கே ரோஹிணி மனோஜ் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா விஜயா போய் ரோஹிணியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ ரோஹிணி புடவெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது பார்த்தா ஒரு ஃபன் மூமெண்ட் நடக்குது. அடுத்து இங்கே ரவியும் சுருதியும் கிளம்புறாங்க. அவங்களும் பார்த்தோம்னா ஒரு ஃபன் மூமெண்ட் நடக்குது. இப்போ மீனா பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நேரத்தில் மீனா கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன கிளம்பலையா அப்படின்னு கேட்கும்போது நான் கிளம்புறேன், இந்த மாதிரி வந்து அவசரமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயா பேசுகிறாங்க. அதுக்கு வந்து இல்லை, நான் அந்த பூ கட்டிட்டு வந்துடுறேன், வர ஆர்டரை வேணான்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா விஜயா கோவப்படுறாங்க. அதுக்கு சுருதி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ எல்லாரும் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாள் போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு. இப்போ எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இப்போ மனோஜ் வாங்க போகிற அந்த புதுசாக ஒரு பெரிய வீடு வாங்குறாருல, அந்த வீட்டை பார்க்கறதுக்காக எல்லாம் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. இன்றைக்கி பெருசாக எதுவும் ஸ்டோரி மூவ் ஆகல. அது மட்டும் இல்லை, இன்றைக்கான எபிசோடில் முத்துவையும் எதுவும் காட்டல. பார்க்கலாம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்னு. அதை வச்சு அடுத்து என்ன ஸ்டோரி மூவ் பண்ணுறாங்கிறத நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.